ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் 5th ஸ்டிச்சு. ஸோ இனிமேல் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்துடும். ஸோ ஃப்ரீயாக நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஒரு குரூப் ஆட் பண்ணிக்கலாம், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஹேண்ட் எம்ப்ராய்டிங்க்கு குரூப் இருக்குது, அதில் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம மெஹந்தி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இருந்தே கண்டினியூ பண்ணுறவங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதே வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு குரூப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ கிளாஸ் தான், பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஃப்ரீ கிளாஸ் தான். ஓகே, அவங்களுக்கு வேறு ஏதாவது இதில் ரொம்ப அட்வான்ஸாக கற்றுக்கணும், இன்னுமே அட்வான்ஸாக ஒரு பேசிக்லி என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருவேன். இதை விட அட்வான்ஸ்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பே பண்ணி கூட இந்த கிளாஸஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட கிளாஸ் பிடிச்சிருந்துச்சு, என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்துச்சு, என்னோட கேரிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வற்புறுத்தவள மாட்டேன். இப்போது இந்த கிளாஸஸ் எல்லாம் ஃப்ரீ தான். ஓகே, இதுலேயே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஸோ ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் 5th ஸ்டிச் இது. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு இப்போ ஆல்ரெடி. ஸோ அதனால் இனிமேல் கண்டினியூஸ்லி நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைன் ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து எடுத்திருக்கேன், டிசைன். ஓகே, இந்த டிசைனில் தான் நான் இப்போ அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். இந்த செயின் ஸ்டிச்சில் வந்து நீங்கள் எப்படி த்ரெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீடியில் நம்ம எப்பயும் போல் ஸ்டாண்ட்ஸ் இருக்க மாதிரி அந்த த்ரெட், காட்டன் த்ரெட் இருக்கும் இல்லையா, அந்த த்ரெட் அப்படியே நான் எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் டிவைட் பண்ணிக்கலாம், எத்தனை த்ரெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 3 or 4, 5 எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து டோட்டலி வந்து 6 இருக்கும். நான் அப்படியே ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஓகே, உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஸ்டிச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து நீடியில் ஒரு லைனோட எண்டில் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே எடுத்திருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து எடுத்திருக்கேன் இல்லையா. இப்போது இதுக்கு பக்கத்துலேயே நான் வந்து நீடியில் இன்செர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி அதே லைனில் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீடியில் வந்து விட்டுட்டு நல்லா எண்டு வரைக்கும் இப்படி தள்ளிக்கோங்க. இப்படி தள்ளினதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் வந்து நீங்கள் இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க. மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது இல்லை, மேலே இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே நீடியில் எடுக்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் ஆகும். ஸோ ஸ்டிக் ஆகாமல் அது இப்படி அழகாக எடுத்து விடுங்க. ஸோ இந்த மாதிரி இதான் வந்து செயின் ஸ்டிச். ஓகே, இப்போ வந்து மறுபடியும் த்ரெட் வந்து இங்கே இருக்கா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த உள்ளே எடுத்துருக்கோம் பாருங்கள், அதுக்குள்ளேயே வந்து நம்ம நீடியில் இன்செர்ட் பண்ணி அதுக்கு கொஞ்சம் தள்ளி நீடியில் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி தள்ளி எடுத்துகிட்டு இப்போது இந்த த்ரெட்டை வந்து இந்த நீடியில் இப்படி சுற்றிட்டு அப்படியே மெதுவாக நம்ம இழுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து செயின் ஸ்டிச் உங்களுக்கு கிடச்சிச்சு பாருங்கள். இந்த மாதிரி டபுள் லைனில் உங்களுக்கு எப்பயும் போல் செயின் ஸ்டிச், ஆரி ஒர்க்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, செயின் ஸ்டிச் இப்படி தான் வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது பேர் தான் செயின் ஸ்டிச். ஓகே, இப்படி தான் இது ஃபுல்லாமே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லீஃப் மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். குட்டி குட்டியாக அந்த நெல் பயிர்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இதோடைய பயன்களும் அதிகம் தான். இது இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சில் இதுவும் ஒன்று. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறீங்க, அதுக்கு பக்கத்தில் நீடியில் வச்சு மறுபடியும் கொஞ்சம் தள்ளி நீடியில் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா எட்ஜ் வரைக்கும் தள்ளி விட்டுட்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சாலும் பிடிச்சிக்கலாம், இல்லை அப்படியே வந்து பிடிச்சி நீங்கள் இப்படி சுற்றிட்டு வரனாலும் சரி, இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இப்படி நீடியில் த்ரெட்டு வந்து அப்படியே மெதுவாக இழுக்கணும், இல்லை சிக்காயிடும். சிக்காச்சுன்னா நமக்கு தான் த்ரெட் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ அதனால் மெதுவாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இழுக்கும்போது உங்களுக்கு அழகாக வந்து அந்த செயின் ஸ்டிச் கிடச்சிடும். அவ்வளோதான். இது ஃபுல்லாமே நம்ம போட போகிறோம். ஸோ பாருங்கள், விதமாக நம்ம வந்து இந்த எடுத்துருக்க ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த த்ரெட்டில் பக்கத்துலேயே நம்ம நீடில் குத்தி கொஞ்சம் தள்ளி நம்ம எடுத்தோம். இப்போ இன்னொரு டைப் பார்க்கலாம். இன்னொரு டைப் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது, இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்படி நீடியில் இங்கேருந்து விட்டு இப்படி எடுத்தோமா, இப்போ வந்து நம்ம நீடியில் ஜஸ்ட் உள்ளே அதுக்கு பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது த்ரெட்டை இழுக்கிறோம்.
ஓகே, இப்படி த்ரெட்டை இழுக்கிறோம். இழுக்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த அளவு நீளம் உங்களுக்கு இதுக்குள்ளே வேணுமோ அந்தளவு கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு டைப். நீங்கள் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். பாருங்கள், அதுக்கு இப்போ எடுத்துருக்கிறதுக்கு பக்கத்துலேயே அந்த உள்ளுக்குள்ளேயே வந்து நம்ம நீடில் இன்செர்ட் பண்ணுறோம். இன்செர்ட் பண்ணிக்கிறோம். இப்படி இந்த லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு எவ்வளோ நீளத்துக்கு வந்து நமக்கு அந்த செயின் தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டு உள்ளேருந்து த்ரெட்டை நீடியில் இன்செர்ட் பண்ணுறோம். இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்படியே த்ரெட்டை இழுக்கும்போது உங்களுக்கு அழகாக வந்து செயின் ஸ்டிச் கிடச்சிரும். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே வந்து ஈஸி ஸ்டெப் தான். ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஸ்டெப் போட்டுட்டு மறுபடியும் இந்த ஸ்டெப் போட முடியுமான்ற ஒரு டவுட்டும் வரும். அதுவுமே போடலாம். இப்படி இன்செர்ட் பண்ணிவிட்டு சுற்றிட்டு அவ்வளோதான். இப்போது கடைசியாக முடிக்கும் போது என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒட்டின மாதிரி நீடியில் உள் சைடாக இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த டிசைனில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்து நான் டீச் பண்ண மாட்டேன், நான் போடுறேன், நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, ஆல்ரெடி நான் அந்த செயின்லேயே வந்து 2 விதமான ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இந்த மெத்தட் தான் நான் இங்கே அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு டவுட் வரும். இந்த மாதிரி கார்னர் டைப்பில் என்ன பண்ணுறதுனா, இந்த இடத்துல நீங்கள் முடிச்சுக்கணும். உள்ளே வந்து நீடியில் வந்து அந்த எண்டில் என்ன பண்ணுமோ அந்த மாதிரி த்ரெட்டை வந்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஷார்ப்பான இடத்துல வரும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி கீழே வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுவும் பார்த்திங்கன்னா சேம் கலரில் அந்த ஃப்ராகோடைய அந்த கேர்வ் பாயிண்ட்லலாம் எப்படி கொடுக்குறேன்னா அப்படியே த்ரெட்டை மட்டும் மூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன். அங்கே எதுவுமே வந்து நான் அதாவது ஒரு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணல. அப்படியே கண்டினியூஸ்லி கொடுக்குறேன். அதுவே அந்த கேர்வ் மாதிரி வந்துடுச்சு. இப்போ அந்த ப்ளூ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் எண்டு நாட் கொடுத்துட்டு அதை நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். ஓகே, கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏதாவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த உள்ளே இருக்க அந்த லைன் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் கலர் ஷேடில் வந்து நான் கொடுக்குறேன். அது வந்து டபுள் கலருங்க த்ரெட்லேயே. அந்த மாதிரி கலர்லேயும் த்ரெட்டு வந்து நமக்கு இருக்கும். எம்மிங் த்ரெட்டு வந்து கேட்டிங்கனாவே இருக்கும், ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு. ஸோ அந்த மாதிரி எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு லைன் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கே வந்து லாக் கொடுத்துக்கிறோம். அது லாக்னால்
கீழே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து ஒவ்வொரு லைனாக தான் ஒவ்வொரு லைனாக கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணி கீழே வந்து அந்த த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணிடணும். எண்டு நாட் வந்து கடைசியாக கொடுத்திங்கன்னா போதும். இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் கொடுத்து லாக் பண்ணிக்கணும். ஒரு லைன் மட்டும் ஸ்ட்ரைட்டாக, அதுக்கப்புறம் மீதி எல்லாமே அந்த பிட்டாக இருக்கிற அந்த சின்ன சின்ன லைனாக கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஃபினிஷிங் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். மீதி லைன் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்களே பண்ணுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.